மாணிக்கம், you know the meaning of சமுதாயம்? சம் ஆதாயம் இருந்தா தான் இந்த சமுதாயம் நம்மளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடும். நம்முடைய எடப்பாடி பழனிசாமி பற்றி உங்களுக்கே தெரியும். எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? அவர் எதுவுமே பேச முடியாது. ஏனென்றால் கடந்த 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருக்கும்போது தமிழ்நாட்டை கொள்ளை அடித்து நிறைய கேஸில் மாட்டியிருக்கிறான். ஃபுல் வழக்கில் வந்து அந்த வேலுமணி, தங்கமணி உள்ளிட்ட எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட ஏராளமானவர்கள் மீது அதாவது ஏராளமான வழக்குகள் இருக்குது. மத்திய அரசை எதிர்த்து எப்படி அவங்க பேச முடியும்? நம்ம சீலாக்க கேட்குறாங்க, அம்பேத்கருக்கா குரல் கொடுக்கலையேன்னு. குரல் கொடுக்க முடியாது. எதுக்குமே நீட்டை எழுத்து குரல் கொடுக்க முடியாது. குரல் கொடுத்தா நாளைக்கு காலையில் ஜெயிலுக்கு போயிடுவார். அவர் மட்டும் இல்லை, எடப்பாடி பழனிசாமி, வேலுமணி, தங்கமணி, அந்த கும்பல் மொத்தம். அதே மாதிரி விஜயபாஸ்கர் மருத்துவம் மற்றும் மக்கள் நலத்துறை அமைச்சராக போட்டுருந்தாங்க அவரை. இப்போ நம்ம அண்ணனும் இருக்கிறார். அற்புதமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாரு? மக்களை தேடி மருத்துவம்னு ஒரு திட்டம். அது என்னன்னா, உங்களுக்கு வியாதி இருக்கும், சில பேருக்கு வியாதி இருக்கும். ஆனால் அவங்களுக்கு போயிட்டு அதாவது மருந்து மாத்திரை தினமும் தேவைப்படும். அவங்களால போயிட்டு அதாவது இங்கெல்லாம் வந்து சிட்டி, இங்கே அதாவது சென்னை சிட்டி தடிக்கு வந்தால் மெடிக்கல் ஷாப் இருக்கும், ஹாஸ்பிட்டல் இருக்கும், போயிடலாம். ஆனால் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா மற்ற மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மருந்து வாங்கி வரதுக்கு பஸ்ஸு பிடிச்சி போகிறதுக்கு அவனோட ஹெல்த்து வந்து இருக்காது. அதான் அவனோட உடல் ஒத்துழைக்காது. இல்லைன்னா வந்து பஸ்ஸு பிடிச்சி போனால் சில பொருளாதார ரீதியாக ஒத்து வராது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள். இல்லைன்னா அவங்கள கூட்டிக்கிட்டு போயிட்டு மருந்து வாங்கி கொடுக்க கூட ஆள் இருக்காது. அந்த மாதிரி ஆட்களை தேடி, மக்களை தேடி, அதாவது டாக்டர்களே வீட்டுக்கு வருவாங்க, நர்ஸுங்களே வீட்டுக்கு வந்துட்டு செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்னென்ன ஒரு வாரத்துக்குரிய மருந்துகளை கொடுத்துட்டு போவாங்க. இது சாதாரண திட்டம் இல்லை. உலகத்திலேயே எந்த வல்லரசு நாட்டிலையுமே இந்த திட்டம் கிடையாது. மக்களை தேடி மருத்துவ திட்டம் உலகத்தில் வல்லரசு அமெரிக்கா, ரஷ்யா போன்ற, சைனா போன்ற, ஜப்பான் போன்ற நாடுகளில் கூட கிடையாது. இருக்குது. ஃபோன் பண்ணால் மருந்து எடுத்துன்னு வருவான், ஃப்ரீயாக எடுத்துன்னு வருவானா, இலவசமாக எடுத்து கொடுப்பானா. ஆனால் இலவசமாக மருந்தை வீட்டுக்கே தேடி கொடுக்கக்கூடிய மக்களை தேடி மருத்துவம் என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை தந்த நம்முடைய அமைச்சர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது 2 கோடி பேருக்கு மேலே அந்த திட்டத்தால் பயனடைந்திருக்கிறார்கள். உலகத்தில் எந்த மக்கள் நல திட்டமும் 2 கோடி பேருக்கு பயனடைந்ததா இதுவரை சரித்திரமே கிடையாது. இந்த திட்டம் தான் கிட்டத்தட்ட 2 கோடி பேருக்கு மேலேயே இந்த திட்டம் தான் பயனடைந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கொரோனா நேரத்தில் வந்தார். கொரோனா நேரத்தில் வந்து கொரோனாவை ஒழித்த ஒரு அமைச்சர். நிறைய திட்டங்கள். நம்மை காக்கும் 48 மணி நேரம் ஒரு திட்டம். நம்மை காக்கும் 48. இப்போ அந்த திட்டத்தை பற்றி சொல்லணும்னா, நம்மளை யாருன்னா ஒருத்தர் போறான்னு வைங்க, அந்த பையன் போய் வெளியில் அடிபட்டான், நீங்கள் இங்கேருந்து ஓடணும். தகவல் தெரிஞ்சு ஓடி அவனுக்கு என்ன மருத்துவம் வேணும் அதுக்கான பணத்தை கட்டி முடிக்கிறதுக்கு வந்து சில பேருக்கு பணம் இருக்காது. இல்லை நீங்கள் இங்கேருந்து போகிறதுக்கே 20-21 மணி நேரம் ஆகிடும். ஆனால் ஒருத்தர் வந்து அது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா உடனே அவரை காப்பாற்றக்கூடிய, அவருக்கு உடனே வந்து எத்தனை லட்சம் செலவானாலும் அவருக்கு உடனே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா அது வந்து முடியாத காரியம். உடனே நீங்கள் வந்து போக முடியாது. அதையெல்லாம் யோசித்த, ஆனால் அந்த 48 மணி நேரம் வந்து அவரை காப்பாற்றலைன்னா அவர் இறந்து போயிட்டா அந்த குடும்பமே பாதிக்கும். இதையெல்லாம் யோசித்த நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் நம்முடைய மருத்துவ மற்றும் மக்கள் நலத்துறை அமைச்சரான நம்முடைய அண்ணன் மாசு அவர்களுடைய அந்த திட்டத்தை புரிந்து கொண்டு அதை செயல்படுத்தினார். அது என்னன்னா, ஆக்சிடென்ட் ஆனவங்க என்ன பண்ணா, அதுக்கு முன்ன நம்ம ஆளுங்க ஹாஸ்பிட்டலே சேர்க்க மாட்டாங்க. இதை சேர்த்தா அது வந்து சாட்சி கூப்பிடுவாங்க, போலீஸ் கேஸ் ஆகிடும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆளை எடுத்துமே நீங்கள் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபாய் பரிசு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாத 48 மணி நேரத்துக்கு எத்தனை லட்சம் செலவானாலும் அதை நம்ம தமிழக முதல்வர் ஏற்றுக்கொள்கிறார். இப்படி அற்புதமான திட்டங்களை கொடுத்தவர் நம்முடைய அமைச்சர். ஆனால் அதுக்கு முன்னே விஜயபாஸ்கர் ஒருத்தர் இருந்தார். அந்த துறையோடைய வேலையே என்னன்னா, போதை வஸ்துக்களை வந்து ஒழிக்கணும். ஆனால் அந்த போதை வஸ்துக்களை தமிழ்நாடு ஃபுல்லா உலா வரவு செய்து அதற்கு கோடிக்கணக்கான லஞ்சத்தை பெற்றுக் கொண்டவர் தான் இதற்கு முன்னால் மருத்துவ மற்றும் மக்கள் அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர். இன்னைக்கு எல்லாம் வந்து எடப்பாடி சொல்றாரு, தமிழ்நாடு ஃபுல்லா போதை இருக்குது, போதை வஸ்துக்கள் கிடைக்குது, போதைக்கு வந்து இளைஞர்கள் அடிமை ஆயிட்டாங்கன்னு. அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா, இதுக்கு முன்னால்
வந்து அமைச்சராக இருந்த பல கோடி பெற்றுக்கொண்டு போதை மருந்துகளை விற்கிறதுக்கு அனுமதி தந்த விஜயபாஸ்கரும் அவருக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி தான் பதில் சொல்லணும். அவரு மேடைக்கு போயிட்டு இந்த மாதிரி போதை, அதாவது தமிழ்நாட்டில் வந்து வேற எதுவும் சொல்ல முடியல அவரால். ஏன்னா அந்த அளவுக்கு சிறப்பான ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. வேற வழி இல்லாத என்ன பண்றாங்க, அதாவது அவர் சொல்றாரு போதை, இதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் என்பதை தெரிவித்துக் கொண்டு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஆட்சியில இப்ப இங்க மயிலை பாலாஜி நகரை எடுத்துக்கங்க. திராவிட மாடல் ஆட்சினா திராவிடம்னா என்ன, எல்லாருக்கும் எல்லாமும். இதுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா மயிலை பாலாஜி நகர் யாரும் அவ்வளோ கண்டுக்க மாட்டாங்க. உங்களுக்கே தெரியும் தண்ணிக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. இப்போ நிறைய தெருக்குழை போட்டு தண்ணி வருது. அது மட்டும் இல்லை, எல்லாருக்கும் எல்லாமன்னா இப்போ இந்த டெவலப்மெண்ட் ஏரியாவிலையும் பாதாள சாக்கடை திட்டம் நாங்கள் செயல்படுத்துகிறோம். மயிலை பாலாஜி நகர்லையும் பாதாள சாக்கடை திட்டம் போட்டோமா? ஏன்னா நீங்கள் எல்லாம் வந்து கழிவு நீரும் சரி, இந்த பாத்திரம் கழுவு தண்ணி குளிக்கிற தண்ணி எல்லாம் ரோட்லேயே விடுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மயிலை பாலாஜி நகர்லையும் நாங்கள் வந்து பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வந்துட்டோம். குடிநீர் குழாய்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொடுத்துருக்கோம். இன்னும் ஒரு 50 குழாய் தெருக்குழா நாங்கள் போட்டு கொடுக்க போகிறோம். எல்லாருக்கும் தண்ணி கிடைக்குது. பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வந்துட்டோம். பட்டா கொடுக்க போகிறோம், சேல்டீடு கொடுக்க போகிறோம். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, எல்லாருக்கும் எல்லாமும் கிடைப்பது தான் திராவிட மாடல் ஆட்சி. அற்புதமாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய தமிழக முதல்வர். அது மட்டும் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் மழை பெஞ்சது. மழை பெஞ்சா முதல்ல பாதிக்கப்படுறது யாருன்னா மடிப்பாக்கம் தான். மடிப்பாக்கத்தில் தான் தண்ணி வரும். எந்த பேப்பர்காராக இருந்தாலும் டிவிக்காரங்க என்ன பண்ணுவாங்க, கேமரா ரெடியாக வச்சுருப்பாங்க. மழை பெஞ்சுதா உடனே மடிப்பாக்கத்துக்கு போனால் போதும், தண்ணி இருக்கும், அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து கேமராவில் வீடியோ எடுத்து டிவியில் போட்டுலாம் வேறு எங்கேயும் செய்தி சேகரிக்க வெளியே கூட போக வேணாம் என்ற நிலை தான் இருந்தது. ஆனால் இப்போ நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் அதை பொறுப்பேற்ற பிறகு 1000 கோடியில் செலவு பண்ணி உங்களுக்கு மழை நீர் வடிகால் கால்வாய் கொடுத்துட்டாரு. அதே மாதிரி பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா 50 லட்சம் லிட்டர் தண்ணி வந்து மேல்நிலை நீர்த்தக்க தொட்டி கட்டிக்கிறோம், டேங்க் கட்டிக்கிறோம். அதெல்லாம் மடிப்பாக்கம் உள்பட எல்லா பகுதிக்கும், இங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா பகுதிக்கும் தேவையான அளவுக்கு அதிகமாக குடிநீர் வசதி செய்து கொடுத்துட்டோம். இதை விட ஒரு மனிதனுக்கு என்ன வேணும், குடிக்கிற தண்ணி கொடுத்துட்டோம், ரோடு போட்டோம், பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வந்துட்டோம். மடிப்பாக்கத்தில் குறிப்பாக நான் ஒரு மண்டல குழு தலைவர் என்கிற முறையில் இதையெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எல்லா திட்டத்தையும் எல்லாருக்கும் எல்லாம், அதுதான் திராவிட மாடல் ஆட்சி. ஒவ்வொருத்தரும் ஒரு விளக்கம் கொடுக்கலாம். திராவிட மாடல் ஆட்சின்றது நான் சொல்ற விளக்கம் எல்லாருக்கும் எல்லாமும் தான். 4 கோடி ரூபாய் வந்து ஒரு பிளாட் விற்கிற, 5 கோடி ரூபாய் பிளாட் விற்கிற இடத்துலையும் பாதாள சாக்கடை திட்டம் இருக்குது, குடிநீர் கொடுக்குறோம், ரோடு போடுறோம். இங்க மயிலை பாலாஜி நகர்ல என்ன விலை உங்களுக்கே தெரியும். இங்க வந்து ஏழை மக்கள் வசிக்கும் பகுதிக்கும் பாதாள சாக்கடை திட்டம், குடிநீர் வசதி, சாலை வசதி என அனைத்தும் கொடுக்கின்ற நம்முடைய தமிழக முதல்வர் வெள்ளத்தால் பாதிக்கப்படாத பகுதியாக மாற்றி இருக்கிற இந்த மடிப்பாக்கம் மக்களாகிய நீங்கள் தமிழக முதல்வர் அவர்களுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்க வேண்டும், தொடர்ந்து உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கூறி இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி தலைமையேற்றிருக்கின்ற அன்பு தம்பி இளையராஜா அவர்களை மீண்டும் ஒருமுறை பாராட்டி, வட்டக்கழக செயலாளர் ரஞ்சித் அவர்கள் மீண்டும் ஒரு பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.